ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இந்த வீடியோவில் தட்டைப்பயிறு மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம தட்டைப்பயிறு சட்னி செய்யலாம், தட்டைப்பயிறு கூட்டு செய்யலாம். இது கூடவே தட்டைப்பயிறு கூடவே கத்திரிக்காய் போட்டு பொரியல் செய்யலாம். எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே இதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் நான். இன்றைக்கி நான் இது மசாலா சுண்டலாக செய்கிறேன். இதை 6 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நான் 1 கப் அளவுக்கு எடுத்துகிட்ருக்கேன். ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக வெந்திருக்கு. இது சீக்கிரமே வெந்துடும். இப்போது இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். 3 பச்சை மிளகாய் அதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி, 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவினது, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு க்ரஷ் பண்ணி வச்சுக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு கடாயில் சேர்த்துட்டு காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இது கூடவே உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இதோட பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு 1 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இது கூடவே கரம் மசாலா, மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்குனாவே போதும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. இப்போது வதங்கிருச்சு. இது கூட நம்ம வேக வச்ச தட்டைப்பயிரை சேர்த்துக்கலாம். தட்டைப்பயிரை சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடணும். அப்போ தான் அந்த வெங்காயம், அந்த மசாலாவோட வாசனையெல்லாம் இதில் இறங்கும். அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது 5 நிமிஷத்துக்கு பின்னாடி நம்ம பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். இதோடவே துருவி வச்சிருக்கிற 1/4 கப் அளவுக்கு தேங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட சாதத்தோடையோ இல்லை கப்பில் போட்டு ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். டீயோடு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு தட்டைப்பயிறு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் நீங்களும் செஞ்சு கொடுங்க. ஈவினிங் நேரத்தில் இது சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும். மழை காலத்தில் இதை சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.